வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் மேக வெடிப்பை தொடர்ந்து கீர் கங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துயரம் வெளியிட்டுள்ளார். உதவி மீட்பு பணிகள் முழு அளவில் வெற்றி பெற தாம் வேண்டுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமியை தொடர்பு கொண்டு திடீர் வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்தோ திபேத்திய எல்லை காவல் படையின் 3 குழுக்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4 குழுக்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் ஆகியோர் முன்னிலையில் பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. கேளிக்கை துறையை உள்ளடக்கிய படைப்பு திறன்சார் ஆரஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் மாநில அரசுகளின் மக்கள் தொடர்புத்துறை செயலர்களுக்கு இடையிலான தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி ஜிப்மரில் ஜிப்மர் 7ஆம் கிளைக்கான தொலைநிலை மருத்துவ சேவைகளை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி இன்று தொடக்கி வைத்தார். தொலைநிலை ஆலோசனை வசதிகளுடன் கூடிய டெலி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் தொற்றை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் இன்று கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.